உலகையே விளக்காக கண்ட முதல் ஆழ்வார்க்கு பிறகு ஒரு மகான் இறைவனை காண வெளிச்சம் வேண்டாம், அன்பு இருந்தால் போதும் அப்படின்னு உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவர் யார் தெரியுமா? அவர்தான் பூதத்தாழ்வார். முதல் 3 ஆழ்வார்களில் இரண்டாவதாக அவதரித்தவர் தான் இந்த பூதத்தாழ்வார். இவர் பகவான் மகாவிஷ்ணுவின் கௌமோதகி கதாயுதத்தின் அம்சம்னு வைணவ மரபில் போற்றப்படுறாரு. கௌமோதகி கதாயுதம்னா மகாவிஷ்ணுவின் பஞ்சாயுதங்களில் ஒன்றாகும். இது சக்தி, நீதி மற்றும் அறிவின் அடையாளமாக கருதப்படுது. இவர் அவதரித்தது திருக்கடல் மல்லை, இன்று மகாபலிபுரம் என்று அழைக்கப்படும் புனித தலத்தில். ஒரு புனித குளத்தில் மலர்ந்த குறுக்கத்தி மலரில் இவர் அவதரித்ததாக மரபு கூறுது. குறுக்கத்தி அப்படிங்கிறது ஒரு வகை நறுமணமிக்க மலர்கொடியாகும். இது வசந்த மல்லின்னு பரவலாக எல்லாராலையும் அழைக்கப்படுது. அவர் பிறந்த நாள்லேருந்தே சாதாரண குழந்தை போல இல்லை. சிறு வயதிலேயே இறைவன் நாமம், கோவில் தரிசனம், பக்தி பாடல்கள் இவையிலே தான் அவரோட மனம் இருந்தது. மற்ற குழந்தைகள் விளையாடிய நேரத்தில் பூதத்தாழ்வார் கோவில் பிரகாரங்களை சுற்றி பகவானோட திருநாமங்களை ஜபித்தார். அவருக்கு உலக வாழ்க்கையில் பெரிய ஆசைகள் இல்லை. அவரது ஒரே விருப்பம் நாராயணனை அனுபவிப்பது. யாரை கண்டாலும் பகவானை பற்றியே பேசுவார். எங்கே விஷ்ணு கோயில் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தரிசனம் செய்ய போயிடுவார். ஒரு நாள் பகவான் அருளால் அவர் திருக்கோயிலூர் போனார். அன்னைக்குன்னு பார்த்து கடும் மழை. தங்க இடம் தேடி திரிஞ்சார். அப்போ ஒரு சின்ன இடத்துக்கு போனார். அங்கே ஏற்கனவே பொய்யாழ்வார் இருந்தார். கொஞ்ச நேரத்திலேயே பெய்யாழ்வாரும் அங்கே வந்தார். 3 பேரும் சேர்ந்து நின்றுட்டுருக்கும்போது திடீர்னு இன்னொருத்தர் நெருக்கமாக நிற்கிறது போல் உணர்ந்தாங்க. அது அந்த நாராயணனே தான். அந்த தெய்வீக ஆனந்தத்தில் பூதத்தாழ்வார் பாடிய வரிகள் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக. இதனோட அர்த்தம் என்னென்னா, அன்பை விளக்காக ஏற்று பக்தி ஆர்வத்தை நெய்யாக ஊற்றி மனதை திரியாக வைத்து இறைவனை காணலாம். எவ்வளவு ஆழமான பக்தி! பூதத்தாழ்வார் அருளி செய்த நூல் 2ஆம் திருவந்தாதி. இதில் 100 பாசுரங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாசுரத்துலேயும் இறைவன் மீது கொண்ட காதல், பக்தி, சரணாகதி வெளிப்படுது. இன்றைய வாழ்க்கையில் மன அழுத்தம், கவலை, போட்டி இவெல்லாம் அதிகமாயிடுச்சு. பூதத்தாழ்வார் சொல்லும் ஒரு உண்மை: அன்பு நிறைந்த மனதில் பயம் இருக்காது, இறை நம்பிக்கை உள்ள இடத்தில் இருள் இருக்காது.